இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 52, தேர்ட் ஃப்ளோர், 3B, ராம் தர்பார், ஸ்டர்லிங் ரோட், நுங்கம்பாக்கம், சென்னை 6,34,000. தம்பி உங்களுக்கு என்ன தம்பி பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனை? இங்க நிக்கிறவங்களால உங்களுக்கு பிரச்சனை இருக்கா? உங்களுக்கு பிரச்சனை இருக்கா தம்பி? பிறகு எதுக்கு நீங்க பேசிட்டே இருக்கீங்க? என்ன உங்க பிரச்சனைன்னு சொல்லுங்க. நிக்கிறவனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? போக்குவரத்து இடையூறு இருக்கா? பின்ன ஓ மகனுக்கும் மகளுக்கும் தான் நான் பேசிக்கிறேன். உங்க பிள்ளைக்கும் சேர்த்தா நான் பேசிக்கிறேன். தேவையெல்லாம் பேசிக்கிறேன். அவன் நின்று கேட்டு போற அமைதியா இருக்கான்ல. மற்ற கட்சியில மாதிரி குடிச்சு விட்டு கல்ட்டா பண்ணிட்டு இருக்கானா? இல்ல பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க 3 சீட்டு விளையாடிட்டு இருக்கானா? என்னது இன்னும் நாங்க பேசுறதெல்லாம் எங்களுக்காக. எனக்கும் பின்னாடி வருகிற என் தலைமுறைக்காக நாங்க கத்திக்கிட்டு இருக்கோம். எங்கள் முன்னவர்கள் கத்தினார்கள், ஒன்னும் பயனடைஞ்ச மாதிரி இல்ல, நாங்களும் கத்துறோம். இங்க எல்லாருக்கும் தான். அப்ப எது சரியான சமூக நீதியாக இருக்க முடியும்? அப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து சமூக நீதி உரிய இடப்பகிர்வை கொடுத்து விட்டால் சாதி ஒளிந்து விடுமா என்றால் ஒளிந்து விடும். தம்பி, நத்தைக்கு எதுக்கு கூடு தேவைப்படுகிறது? எதற்கு தேவைப்படுகிறது? கூடு இல்லை என்றால் எல்லாம் தொட்டு தொட்டு பிடிச்சு கொண்டு விடுக. அப்ப ஆபத்து வரும்போது படக்கென்று ஒரு கூட்டுக்குள் மறைகிற தேவை வருது. புழுக்கு எதுக்கு கொடுக்க முளைக்குது? அதை பிடிச்சு நசுக்கி கொண்டு வருவ. அப்ப அது தன்னை தற்காக்க ஒரு கொடுக்கு தேவைப்படுது. இது போலதான் இங்கே சாதி அமைப்புகள், சாதிய கூட்டங்கள், குழுக்கள் உருவாக காரணம். நாம சாதியா ஒன்னா இருந்தா தான் ஏதாவது கேட்டு பெற முடியுங்கிற நிலையை உருவாக்கி வைத்திருக்கிறீர்கள். அப்படி இல்லை, என் முன்னாடி உட்கார்ந்துருக்க எல்லாருக்கும் கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு வந்துட்டால் எவனும் சாதியை பற்றி சிந்திக்கவோ அதுக்காக போராடவோ பெருமை பேசவோ நேரம் இருக்காது. அவனுக்கு உண்டானது கிடைச்சிருச்சுன்னா நான் என் வயிறு நிறைஞ்சிருச்சுன்னா எதுக்கு ஊடாமட்டு சொத்தை படிக்க போறேன்? எதுக்கு பறிக்க போறேன்? எனக்கு வேண்டியது கிடைச்சா அடுத்தவன்ட்ட எதுக்கு எடுக்க போறேன்? எதுக்கு திருட போறேன்? ஏன்? தானாக போட்டி பொறாமை எல்லாம் பொசுங்கி போகும். எல்லோருக்கும் சம வாய்ப்பு வர வேண்டும் என்றால் குடிவாரி கணக்கெடுத்து எண்ணி கொடுக்க வேண்டும் என்பதுதான். இல்லைன்னா என் தம்பி துறை சொன்ன மாதிரி ஒரு குத்து மதிப்பா கணக்கு. ஐயா எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போது சாதி வாரி எங்கள் எவ்வளவு சாதி அப்படின்னு சாதிய தலைவர்களை கேட்கும்போது நாங்க 1.5 கோடி, நாங்க 1 கோடி, நாங்க 80 லட்சம், நாங்க 90 லட்சம், கணக்கு பார்த்தா அன்னைக்கு 25 கோடி வருது. சும்மா வாய்க்கணக்கு அல்லது வாய்க்கணக்கு மனக்கணக்கு போடக்கூடாது. என்னணும் எண்ணி கொடுக்கணும். அதுதான் சரியான சமூக நீதி. அதற்காகத்தான் சாதி வாரி கணக்கெடுங்கள், அது வாரி பிரிச்சு கொடுங்கள், சமூக நீதியை நிலைநாட்டுங்கள் என்று சொல்றோம். வெற்று வார்த்தையாக சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம் என்று பேசிக்கொண்டு திராவிட கட்சிகள் இருக்குமே ஒழிய ஒருபோதும் கணக்கு எடுக்காது. காரணம், திராவிட கட்சிகள் எடுத்தால் அவர்கள் தமிழர் அல்லாதவர்கள் எவ்வளவு பேர் தமிழனுடைய இடத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் என்று தெரிய வந்துவிடும். அதான் அங்க இருக்கிற பிரச்சனை. அதனால எடுக்க மாட்டார்கள். இன்னைக்கு நேத்தா நாம சிறு பிள்ளையா இருக்கிற காலத்தில் சட்டநாதன் பரிந்துரைத்த அந்த காலத்தில் இருந்து இவர்கள் எடுக்கல. எந்த திராவிட கட்சி? ஐயா கருணாநிதி எடுத்தாரா? ஐயா எம்ஜிஆர் எடுத்தாரா? அம்மையார் ஜெயலலிதா எடுத்தாரா? எடுக்க மாட்டார்கள். இப்ப யார் அதிகாரத்திற்கு வந்தால் இது எடுக்கப்படும். உரிய எண்ணிக்கையில் உரிமை கொடுக்கப்படும். பிரபாகரன் பிள்ளைகள் என்னைக்கு இந்த மண்ணில் தமிழ் தேசிய குடியரசை கட்டி எழுப்புகிறார்களோ அன்னைக்கு இது சாத்தியப்படும். என்னது இது? ஒரு பெரிய வேலையா? எண்ணி கொடுக்கிறது அதெல்லாம் எப்படிங்க? இது மத்திய அரசை எடுக்கணும் அப்படின்னு அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்களிடத்திலே, என் அன்பு பெற்றோரிடத்திலே ஒரு கேள்வியை உங்கள் மகன் வைக்கிறேன். 3% இடஒதுக்கீடு அருந்ததிய மக்களுக்கு கொடுத்தது யார்? மாநில அரசு. 3.5% விழுக்காடு இடஒதுக்கீடு இஸ்லாமிய பெருமக்களுக்கு கொடுத்தது யார்? மாநில அரசு.
10.5 விழுக்காடு படையாட்சிக்கு கொடுத்தது யார்? ஐயா எடப்பாடி பழனிசாமி, மாநில அரசு. இந்த விழுக்காட்டு அடிப்படையில் இடஒதுக்கீடை கொடுக்கிற உரிமை, அதற்கான அதிகாரம் மாநில அரசிற்கு இருக்கிற போது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து கொடுக்கிற அதிகாரம் மாநில அரசிற்கு இருக்கா இல்லையா? இதுதான் கேள்வி. இல்லை என்றால் அந்த உரிமையை போராடி பெறாமல் என்ன புடுங்கிக் கொண்டிருந்தாய் என்ற கேள்விக்கு என்ன பதில்? நீ மாநில உரிமை பேசினாய், மத்திய அரசு கணக்கெடுக்க வேண்டும் என்கிறாய். மாநில தன்னாட்சி மத்தியில் கூட்டாட்சி, இந்த முழக்கத்தை வைத்தது யார்? உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம், இதை பேசியவர்கள் யார்? யார்? ஏன் இந்த உரிமைக்கு பேசல? பாரதிய ஜனதா இடஒதுக்கீட்டுக்கு எதிரான கோட்பாட்டை கொண்டது என்று தெரிந்தும் நீ எடு இஸ்லாமிய சிறைக்கதிகள் விடுதலைக்கு எதிரானது RSS பிஜேபி அதன் அதிகாரம் என்று தெரிந்தும் ஆளுநர் கையெழுத்திட வேண்டும். அவர் போட மாட்டார். தெரிந்தும் முன்னகர்த்தி அவர் மேல சாட்டி சாட்டி தப்பிப்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் எப்படி ஏற்கிறீர்கள்? நிதிஷ்குமாரால முடியும், உங்களால் முடியாதா? அது வழக்காகி தடை வெட்டப்பட்டிருக்கு. ஏன்? அவன் ஒரு உச்ச வரம்பு வச்சிருக்கான், ஒரு மார்ஜின், ஒரு எல்லை, 50 விழுக்காடு அப்படின்னு. ஆனால் அவர் 63 விழுக்காடு போயிட்டார், 63 விழுக்காடு கொடுத்துட்டார். அதனால அது செல்லாதுங்குது. ஆனால் அவர் அதை ஏற்க தயாரா இல்லைங்கிறது. உச்ச நீதிமன்றம் சொன்னது எல்லாத்தையும் நீங்க கேட்க போறியா? இல்ல மற்ற மாநிலங்கள்லாம் கேட்டிருக்கா? தம்பியே தங்கைகளே, காவிரியில் தமிழர்களுக்கு உரிய நீரை கொடு உச்ச நீதிமன்றம் கேட்டதா? கர்நாடகா முல்லை பெரியாற்று அணை பாதுகாப்பாக இருக்கிறது, தமிழர்களுக்கு உரிய நீரை பங்கிட்டு கொடுங்கள் உச்ச நீதிமன்றம் கேட்டதா? கேரளா நீட்டு தேர்வை எழுதலாம் உச்ச நீதிமன்றம் கேட்க போகிறதா? தமிழ்நாடு கேட்கறதுக்கு பதில் யார்கிட்ட இருக்கு? இந்த கேள்விகள் உங்களுக்குள் எழுதால் நீங்கள் என் உடன் பிறந்தவர்கள். இல்லை என்றால் நான் ஒன்னும் சொல்ல முடியாது. என்னைக்கு இந்த கேள்வி உனக்குள் எழுதோ அன்னைக்கு என்னிடத்தில் வா, உனக்காக உன் அண்ணன், உன் உடன் பிறந்த உன் தம்பி, உன் பிள்ளை காத்திருப்பேன். நீ என்னைக்கு கோவப்பட்டிருக்க? ஏன் இந்த கேள்விகள் உனக்குள்ள வரல? இப்ப விட்டுற போறியா? தமிழ்நாடு அப்படி இல்ல. 69 விழுக்காடு மண்டல் கமிஷன், மண்டல் என்கிற ஒருவரின் தலைமையிலே ஒரு குழு அமைக்கப்பட்டு இந்த உரிமை பெறப்பட்டிருக்கின்றால் தமிழ் மண்ணில் பிறந்த பெருமகன் நம்முடைய ஐயா ஆனமுத்து என்ற ஒற்றை மகனின் உழைப்பு என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கள் புரிந்து கொள்ளணும். எல்லாம் சொந்தம் கொண்டாடுவான். ஆனமுத்துக்காக பேச இன்று யாரும் இல்லாமல் இருக்கலாம். பேசியவர், பாராட்டியவர் எங்கள் ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். அவர் பாராட்டு கூட்டம் போது முன் இருக்கையில இருந்து கைதட்டியவன் இந்த மகன் சீமான் என்பதை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். பட்டாடை போர்த்தி மாலையை அணிவித்து அந்த பெருந்தகையை பாராட்டிய மகன் எங்கள் ஐயா ராமதாஸ் அவர்கள். அவருக்கு தெரியும். இப்ப ஒரு 10.5 தந்தாலே தான் சொல்ல, என்ன எண்ணி கொடு. நீ ஏமாத்திக்கு இருக்க, பூச்சாண்டி கட்டிக்கிட்டு இருக்க. நீ 10.5 இங்க பாரு, இதெல்லாம் எடுத்து வச்சிருக்க. என்ன அண்ணன் பார்த்து படிக்குதுன்னு சும்மா வாய்க்கணக்கா சொல்றேன்னு நினைச்சிடக்கூடாதுல்ல. எவன் எவ்வளவு அனுபவிக்கிறான்ட்டு அதுல பாரு, ஒரு ஆட்சியில் அந்த பாரு வந்திருக்கு பாரு. 10.5 படையாட்சிகளுக்கு எங்க ஐயா ஒரு தடவை சொல்லிட்டாருங்க கோவத்துல, உன்கிட்ட நான் இதெல்லாம் செஞ்சு கொடுன்னு கேட்கணுமா? 10.5 எனக்கு கேவலம் வெக்கமா இருக்குதுன்னு. 10,000 பேர் இல்லாத ஒரு சாதி எங்களை இத்தனை வருஷமா ஆண்டுகிட்டு இருக்கீங்கன்னு வச்சிட்டாரு. அதுக்கு எவனோ ஒருத்தனை விட்டு தகவல் அறிவு உரிமை சட்டையில நாங்க எடுத்து, சட்டத்துல எடுத்து நாங்க சொல்றோம் 10.5 விட அதிகமா படையாட்சியில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்க ஆட்சியில கேட்டோம், கேட்டு நாங்க சொல்றோம், உங்களை அவர் ஏமாத்துறாரு. 14 விழுக்காட்டுக்கு மேல படையாட்சியில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் தகவல் அறிவு உரிமை சட்டம் சொல்லுதுன்னு. இந்த பாருங்க இருக்கு பாருங்க. என்னுடைய தம்பி மகிழன் தன் வலையொலியில போட்டிருக்கான், எடுத்து பாருங்க. வலையொலியில இந்த பாருங்க. அதுல 2008 திருச்சியை சேர்ந்த ஓய்வு பெற்ற துணை கலெக்டர், துணை மாவட்ட ஆட்சியர் முத்தையன் டிஎன்பிசி இடம் அந்த வன்னியர்களுக்கு எத்தனை பணியிடங்கள் ஒதுக்கப்பட்டன என்று ஆர்டிஐ மூலம் கேட்டதற்கு அது தகவலை தர மறுத்து விட்டது. இப்ப எங்களை சேர்ந்த ஒருவர், என் தம்பி அறிவன்,
இந்த உண்மையிலே வன்னியர்களுக்கு 10.5க்கு மேல பயன்பாட்டில் இருக்கா, இடஒதுக்கீடு இருக்கா, 14 விழுக்காடு இருக்கா அப்படிங்கிற தகவல் உரிமை சட்டத்தில் போட்டு கேட்டதுக்கு இந்த தகவலை நீங்க யாருக்கும் கொடுத்தீங்க. அப்படி யாருமே கேட்கல. நாங்க எந்த தகவலையும் நாங்க யாருக்கும் அனுப்பலைன்னு தகவல் அறிவு உரிமை சட்டம் சொல்லியிருக்கு. அப்படின்னா அது எந்த தகவல் அறியத்திலிருந்து நீ எடுத்து நீ ஒரு அதிகாரத்தில் இருக்கிற நீ எப்படி பொய்யா பரப்புற? ஒரு சமூகத்தை, தமிழ் சமூகத்தின் பெரும்பான்மை தமிழ் சமூகத்தை எப்படி ஏமாத்துற நீ? தொழில்துறை அமைச்சர், தமிழ்நாட்டின் தொழில்துறை அமைச்சர், முதலமைச்சர் 2 பேரும் சேர்ந்து 10 லட்சம் கோடி அந்நிய முதலீட்டை கொண்டாந்துருக்கோம். அதை வச்சு 31 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுத்துருக்கோம்னு நீங்க 2 பேரும் பேசிட்டே இருக்கிறீங்க. இப்ப நான் இதே தகவல் அறிவு உரிமை சட்டத்துக்கு கேட்டிருக்கேன், உண்மையிலே 10 லட்சம் கோடி உள்ள வந்திருக்கா, அதுல 31 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கீங்களான்னு. இல்லைன்னு சொல்லிடுச்சு. அடுத்த நாள் உங்க மேல வழக்கு போடுவேன். வந்து சொல்லு, ஏன் போய் சொன்ன? எவ்வளவு பெரிய ஏமாத்துங்க, எவ்வளவு பெரிய ஃப்ராடு, அயோக்கியத்தனம். தகவல் அறிவு சட்டம் சொல்லிடுச்சு 14 விழுக்காட்டுக்கு மேல படையாச்சி அணிவிக்கிறோம். நீ உண்மை பேசுற, எங்க ஐயா போய் பேசுறாரு. அப்படித்தானே? அப்படித்தானே? ஏமாற்று. அருந்ததிய மக்களுக்கு உள்ஒதுக்கீடு. அவர் எங்க அண்ணன் அதியமான் ஆதித்தமிழர் இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கிறாரு. அவர் இந்த அருந்ததிய சமூகத்தில் ஒரு தலைவர். அவர் சொல்றாரு பாருங்க, நாங்கள் தனி ஒதுக்கீடு தான் கேட்டோம், தனி இட ஒதுக்கீடு தான் கேட்டோம், உள் ஒதுக்கீடு கேட்கல. தம்பி நல்லா விளைஞ்சுக்கணும். எஸ்சி எஸ்டி, ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ், ஷெட்யூல்டு காஸ்ட், பழங்குடி மக்களுக்கும் ஆதி தமிழ் குடிகளுக்கும் 18 விழுக்காடு போராடி பெற்று தந்த பெருமகன் யார்? நம்மையா தான். நம்மையா தான் ஒற்றை மகனாக ஊர் ஊரா போய் எல்லா மாநில முதலமைச்சர்கள், எல்லா மாநில தலைவர்கள், எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் சந்தித்து பேசி பல காலங்கள். இவர்களைப் போல பெரிய செல்வன் தான், கோடீஸ்வரன்லாம் கிடையாது. ஒரு ஜிப்பா, ஒரு கருப்பு துண்டு, ஒரு செருப்பை போட்டுக்கிட்டு போய் பேசி 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 குடியரசுத் தலைவர் எல்லாத்தையும் பேசி அன்னைக்கு பிரதமராக வந்த ஐயா விபி சிங்கால் நிறைவேற்றப்பட்டது 69% மண்டல கமிஷன். மண்டல் தலைமையிலே ஒரு கமிஷன், ஒரு குழு அமைக்கப்பட்டதே ஆனமுத்து என்கிற மகத்தான பெருமகனின் போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி. அதில் பெற்ற உரிமை 18 விழுக்காடு தேவேந்திரர், பறையர், இவர்கள் எல்லாருக்கும், பழங்குடி மக்களான குறவர், ஒட்டர் எல்லாருக்கும், போயர் எல்லாருக்கும் சேர்த்து இந்த 18 விழுக்காட்டிலே 3 விழுக்காடு அருந்ததியர் சமூகத்திற்கு எடுத்து கொடுத்தவர் ஐயா கருணாநிதி. அவர்கள் கேட்டது தனி இட ஒதுக்கீடு, நீங்கள் கொடுத்தது எங்களுக்குள் இருந்து உள் ஒதுக்கீடு. தம்பி தங்கைகளே, நானே நெளிஞ்ச தட்டில் 5-6 பருக்கைகளை போட்டு சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். எனக்கே இது பத்தலை. இதுல 2 எடுத்து இன்னொருத்தனுக்கு கொடுத்து விடுவது எந்த வழியில் நியாயம்? பக்கத்துல ஒருத்தன் சட்டி சட்டியா ஆக்கி பிரியாணி தின்று இருக்கும் போது நான் இத்தனீண்டு ஒரு வேளை கஞ்சி நெலிஞ்ச தட்டில் போட்டு குடிச்சுக்கிட்டு இருக்கிறத எடுத்து இன்னொருத்தனுக்கு கொடுப்பதை எப்படி நீங்கள் சரியான பங்கீடாக பாக்குறீங்க? எப்படி பாக்குறீங்க? எங்கிருந்து கொடுக்குது? இங்கிருந்து தான் கொடுக்கணும்னா, இப்ப பொருளாதார அடிப்படையில் பின்தங்கிய மக்களுக்கு 10 விழுக்காட்டை எங்கிருந்து எடுத்து கொடுக்கிறீர்களோ அங்கிருந்துதான் அருந்ததிய மக்களுக்கு நீங்க 3 விழுக்காடு இல்ல 15 விழுக்காடு வேணாலும் நீங்க அங்கிருந்தான் கொடுத்துருக்கணும். ஏன் கொடுக்கல? ஏன் கொடுக்கல? இந்தியா முழுமைக்கும் உள்ஒதுக்கீட்டுக்கு எதிரான போராட்டம், இந்தியா முழுமைக்கும் இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவான நிலைப்பாடு போராட்டம். அருந்ததிய சொந்தங்களுக்கு நீங்கள் 3 கொடுங்கள், 6 கொடுங்கள், 10 கொடுங்கள், அவர்களுக்கான இடஒதுக்கீட்டை ஏற்கிறோம், இடப்பங்கீட்டை ஏற்கிறோம். அவர்கள் உரிமைக்காக நாங்கள் உயிரை கொடுத்தேனும் போராடி பெற்றுக் கொடுக்க அவர்கள் உடன் நிற்கிறோம். ஆனால் எங்களுக்குள் இருந்து எடுத்துக் கொடுப்பதை ஏற்க முடியாது. ஏனென்றால் நாங்களே பாதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் அப்படி கொடுத்த நீங்கள் காலங்காலமாக ஒடுக்கப்பட்டு தாழ்த்தப்பட்டு வீழ்த்தப்பட்டிருக்க மக்களுக்கான உரிமையை கொடுக்க நினைத்த நீங்கள் பிசி எம்பிசி கோட்டாவில் இருந்து கொடுத்திருக்க முடியுமா? பதில் இருக்கா? முடியுமா? இந்த நாட்டில் ஏற்படுகிற கலவரத்தை கட்டுப்படுத்தியிருக்க முடியுமா? கொடுத்திருந்தால் நீங்கள் மறுபடியும் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்திருக்க முடியுமா?
தாழ்த்தப்பட்டவன், ஒடுக்கப்பட்டவன், அரசியல் வலிமையற்றவன், அதிகார வலிமையற்றவன், தனக்கென்று பேச குரலற்றவன் என்பதனாலேயே படக்கென்று எழுத்து கொடுத்து விட்டீர்கள். என்ன என்ன மனச்சான்று உள்ளவர்கள் சிந்தித்து பாருங்கள். இட ஒதுக்கீடு தான் அண்ணனே சொல்லியிருக்காரு. இந்த பாருங்க, இட ஒதுக்கீடு தான் நாங்கள் கேட்டோம், ஆனால் ஐயா கருணாநிதி தான் உள்ஒதுக்கீடு கொடுத்தார். பின்னாடி அவர் சொல்றாரு, ஐயா கருணாநிதி அவர்கள் உடல் நலிவுற்று நலமில்லாமல் போய் மருத்துவமனையில் படுத்து விட்ட பிறகு ஸ்டாலின் அவர்கள் தான் சட்ட முன்வரவை சட்டசபைக்குள் கொண்டு வந்தார், எதிர்ப்பில்லாமல் சட்டம் நிறைவேறியது என்று. அன்னைக்கு இந்த உள்ஒதுக்கீடு கொண்டு வருகிற போது அந்த இடத்திலிருந்து அதை ஆதரிக்காமல் வெளியேறியவர் அண்ணன் புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் கிருஷ்ணசாமி அவர்கள் தான். பாருங்க, இதுல அவரே பேசினதை தான் வெளியிட்டு இருக்காங்க தம்பிகள். இதுல என்ன சொல்றதுக்கு இருக்கு உங்களுக்கு? ஒரு உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்ல பாருங்க. அது ஒண்ணுதான் இப்ப குறையா இருக்கு. வணக்கங்கிறார். இங்க பாருங்க, இந்த பாருங்க, யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் சென்னை, அதுல வாய்ப்பு பாருங்க, 2010 92 வாய்ப்பு ப்ரொஃபஸருக்கு. அது பாருங்க, இந்த வேலை வாய்ப்புல அதுல 20 எஸ்சி ஏ, அதாவது எஸ்சியில அருந்ததி இருக்கு 20 இடம், எஸ்சி பறையர் தேவேந்திரருக்கு ஒண்ணுமில்ல முட்டை. இந்த பாருங்க இருக்கு பாருங்க தம்பி, இதில் நான் வாய் கணக்கா சொன்னா நம்ப மாட்டேன், எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த ஸ்டாலின் மாதிரி பார்த்து படிக்கிறேன்னு நினைச்சுக்கிறாத, இதை நான் பார்த்து படிச்சாதான் நீ நம்புவ. இங்க பயிரு. அதுக்கப்புறம் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி மதுரை, நல்லா கவனிச்சுக்க, அது 2010 7/10 2010 25 இடம், அதுல 6 இடம் அருந்ததி இருக்கு, ஒரு முட்டை பறையருக்கு தேவேந்திரருக்கு குறவருக்கு எல்லாம் பார்த்துக்க நீ மற்றவனுக்கு. இதுல என்னன்னா 18 விழுக்காட்டுல 3 விழுக்காடு அவங்களுக்கு போயிருது, மீதி 15 விழுக்காடு தான் நமக்கு. அந்த 15 விழுக்காட வைத்திருந்தும் நீ முட்டை தான். அந்த முட்டையை கூட பொரிச்சு சாப்பிடலாம், இதை ஒன்றும் புடுங்க முடியாது. ஒன்றும் புரியுதா? அதுக்கப்புறம் திருவள்ளுவர் யூனிவர்சிட்டி வெள்ளூர், அதுல 28/12/2010 6 வாய்ப்பு, அதுல 3 அருந்ததியர் சமூகம், 2 அருந்ததியர், மற்றவர்கள் ஒன்றும் இல்லை. யாரு? ஆதி தமிழ் குடிகள், வரையறு ஒன்றும் இல்லை, தேவேந்திரருக்கு ஒன்றும் இல்லை. அதுக்கு பாரதிதாசன் யூனிவர்சிட்டி திருச்சி, அது 2010 பார்த்துக்க 12 இடம் பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில, அதுல 3 அருந்ததியர், நமக்கு மற்றவர்களுக்கு பறையர் தேவேந்திரர் முட்டை. அதே மாதிரி மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி மதுரை 2010 15 இடம், அதுல 2 அருந்ததியர். இப்படி எல்லாமே 3 விழுக்காடை வைத்திருக்கிற அவர்கள் பெற்ற இடத்தை இந்த ஆதி தமிழ் குடிகள் பறையர் தேவேந்திரர் பெறல. அப்ப 3 விழுக்காடு வச்சிருக்கிற அவர்கள் 17 விழுக்காடு வாய்ப்பை பெறுகிறார்கள், 17 இடத்தை பெறுகிறார்கள். மீதி 15 இடத்தை வைத்திருக்கிற இவர்கள் 14 இடத்தை தான் பெறுகிறார்கள். இதுதான் ஆபத்து. அப்ப என்ன? அவர்களுக்கும் வாய்ப்பை கொடுங்கள். இப்ப அருந்ததியருக்கு 3 விழுக்காடு கொடுத்துருக்குங்க, என்னங்க? ஒருவேளை 6 வந்தா 6 கொடுங்க, ஆனால் எனக்கிட்ட இருந்து எடுத்து கொடுக்காதீங்க. அவன் வச்சிருக்கான்ல 100 லட்டுல 80 லட்டு வச்சிருக்கான்ல, அவன்கிட்ட எடுத்து கொடுங்க, அவன்கிட்ட எடுத்து கொடுங்க. அதுக்கு சட்ட போராட்டமா, அரசியல் போராட்டமா, அதை செய்வோம். எங்கிருந்து கொடுப்பான்? வகுப்பில் முன்னேறிய வகுப்பினர், பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் என்று 10 விழுக்காட்டு இடஒதுக்கீட்டை எங்கிருந்து கொண்டு வந்து கொடுத்தார்களோ அங்கிருந்துதான் அதை எடுத்து கொடுக்கணும், வாங்கி கொடுக்கணும். அதை செய்யல. இது ஏன் நீங்க பேச மறுக்கிறீங்கன்னு கேளுங்களேன், கேளுங்க. ஓட்டு போயிரும். ஓட்டை வாங்குவது எதற்கு? உரிமையை பாதுகாக்க. உரிமையை பறிகொடுத்து விட்டு ஓட்டை வாங்கி என்ன செய்ய போற? நீ ஓட்டுக்கானவனா இல்லை இந்த நாட்டுக்கானவனா, நாட்டு மக்களின் நலனுக்கானவனா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள், என்னரும் சொந்தங்கள் சிந்திச்சு பார்க்கணும்.